அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்த பின்னால், சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அன்னவர்கள் காட்டி தந்த அடிப்பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வழிபடுகிற ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் வேண்டியது. பின்னால் எண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தொடராக 2 சூறாக்கள் பார்த்திருக்கிறோம், அப்படியா இல்லையா? சூரத்துல் நூர், சூரத்துல் ஹுஜராத் 2 சூறாக்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் சூரத்து தலாக், மிக முக்கியமான சூறா. குறிப்பாக குடும்பவியல் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு சூறா. ஒரு கணவன் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக விவாகரத்து. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், விவாகரத்து நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விவாகரத்து, எங்கு பார்த்தாலும் அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை. இயல்பான ஒரு விடயம், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருவது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ 2 பேர் பிரிஞ்சால் நமக்கு என்ன விட்டு போய்க்கலாம், அப்படியா இல்லையா? ஆனால் இஸ்லாம் சூரத்துல் பக்ராவில மிக அற்புதமாக பேசியிருக்கிறது. அதே நேரத்துல தனியார் குர்ஆன்ல தனியான ஒரு சூறாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அதற்கான சட்டங்களை, ஒழுக்க விழுமியங்களை, ஒரு கணவன் தலாக் அதாவது விவாகரத்து செய்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். இணைத்துக்குரியவர்களே, இந்த சூரத்து தலாக்க பொறுத்த மட்டும் குர்ஆன்ல 65வது அத்தியாயம் சூரத், அதாவது மதனியா, மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பின்னால இந்த சூறா இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. ஏன் மதீனால என்று கேட்டா, மக்கால எப்படியான வசனம் இறங்க பட்ச, அதாவது மக்கால இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வறுமை சம்பந்தமாக, தௌஹீத் சம்பந்தமாக, ஓரிரை கொள்கை சம்பந்தமாக இப்படியான விடயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளினார். மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்த பின்னால குடும்பவியல் சட்டம், வணக்க வழிபாடுகள், இப்படியான சமுதாய ஒழுக்க விழுமியங்கள், யுத்த ஒழுக்க விழுமியங்கள், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க சட்டங்களை, கடமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவில் இறக்கி வைத்திருக்கான். அப்ப இந்த சூறாவை பொறுத்த மட்டும் குடும்பவியலோடு தொடர்பட்டது, குறிப்பாக விவாகரத்து, தலாக்கோடு தொடர்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் பேசுகின்றான், இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மிக முக்கியமானது, மிக பிரதான உள்ளடக்கம் என்னன்னு கேட்டா விவாகரத்து தான். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தலாக் செய்கிறார், விவாகரத்து பண்ணுகின்றார். அப்படி பண்ணுகிற பொழுது அவர் மீது என்ன பொறுப்பு, எப்பெல்லாம் தலாக் பண்ணணும், தலாக் பண்ணக்கூடிய நேரம் என்ன, தலாக் பண்ண பின்னால அந்த மனைவிக்குரிய கடமை என்ன, மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிட்டார். அதே நேரத்துல இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வைக்கப்பட்ட பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, முஸ்லிம்கள் 4 திருமணம் முடிக்கிறார்கள், எப்ப வேணாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், தலாக் பண்ணிடலாம். அதே போல தலாக்குக்கு பின்னால் என்ன ஒரு வணக்கம் வைக்கிறது, தலாக்கு பின்னால் என்ன செய்யணும், ஒரு பெண் இத்தாய்க்கணும், அப்படியா இல்லையா? இத்தாவன்றது தனியான ஒரு படம் எடுத்து இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி. ஆனா இத்தாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய ஒரு அறிவியலை வைத்திருக்கிறார். இத்தாவில், அதாவது இத்தான்னு சொன்னா கணவனை மரணிச்சா அல்லது தலாக் செய்கிற பொழுது கணவன் எங்கேயோ போய் பல வருடங்களாக தொலைஞ்சிட்டாரு, அவன் பெண் தனியாக இருக்கிறார். இப்படியான சந்தர்ப்பங்களில் இத்தா என்கிற அந்த வணக்கத்தை இஸ்லாம் ஒரு பெண் மீது கடமையாக்கி இருக்குது. இந்த இத்தாவுடைய காலப்பகுதி அதாவது வேறுபட்டது. அதாவது மரணிச்சா ஒரு சட்டம், தலாக் செய்யப்பட்டா இன்னும் ஒரு கால எண்ணிக்கை, இப்படி வேறுபட்டது. இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்ல பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகின்றது, அப்படியா இல்லையா? அதுக்கான காரணம், ஆண்கள் எப்ப வேண்டாலும் தலாக் சொல்லிடலாம். ஆண்கள் இந்த மாதிரி 4 மாசம் அல்லது 3 மாசம் பெண்கள் ஒரு வீட்டுல வைத்து இருக்கிறாங்க, பெண்களை வெளியே போகாம ஆக்கி இருக்கிறாங்க, பெண்களை எப்ப வேண்டாம் அந்த மாதிரி, இப்படி இல்லாத குற்றச்சாட்டுக்களை இஸ்லாத்தின் மீது சொல்லப்பட்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது.
யதார்த்தம் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக 100% அப்படி கிடையாது. அதாவது பெண்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பின்னால பார்ப்போம், ஒரு கணவன் அத்துமீறக்கூடாது. எந்த அளவுக்கு அத்துமீறக்கூடாதுன்னு கேட்டா, தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் கூட, தலாக் சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கூட எவ்வளவு கண்ணியமாக மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையோட சொல்றான். எச்சரிக்கை மட்டும் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பெண் மீது அத்துமீறுவது அல்லது ஒரு பெண்ணுக்கு தீங்கிழைப்பது, குறிப்பாக இந்த தலாக்குடைய சந்தர்ப்பத்துல தலாக் சொல்லிட்டோம் நம்ம, அதாவது ஒரு கணவனுக்கு கோவம் வந்துட்டு தலாக் சொல்லிட்டாரு, கோவத்தின் மூலமாக என்ன வேண்டாலும் செஞ்சிடலாம், எப்ப வேண்டாலும் அந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படி என்று ஒரு பொழுதும் அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி சட்டங்களை இந்த சூறாவில ஒவ்வொரு வசனத்திலும் தக்குவாவை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு வசனத்தில் 2 தடவை இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னால நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஏன் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க தெரியுமா? இந்த மாதிரி சட்டங்களை கடைபிடிப்பதில், உங்களுடைய மனைவியோடு நடந்து கொள்கின்ற அந்த விதத்தில் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்குவாவை சொல்லி முன்னிறுத்தி, தக்குவாவை இந்த மனிதர்களுக்கு முன்னால, முஸ்லிம்களுக்கு முன்னால இந்த தக்குவாவை முன்னிறுத்தி இந்த சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே இடத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இடத்துல ஒரு முஸ்லிம் பொறுப்பு சாட்டணும், அப்படியா இல்லையா? உலகத்துல வாழ்ற நேரம் கஷ்டம் துன்பம் இயல்பான ஒரு விஷயம். ஒரு மனிதன் கேட்டா கண்டிப்பா கஷ்டத்தை துன்பத்தை கவலைய சந்திக்காம இருக்க முடியாது. முஸ்லிம்களை பொறுத்த மட்டும், மூமின்களை பொறுத்த மட்டும் அந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் இயல்பானது. எந்த அளவுக்கு இயல்பானது கேட்டா, கஷ்டம் துன்பம் தான் ஒரு மனிதனுடைய அந்த ஈமானை நிர்ணயிக்கிறது. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு ஈமான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயிப்பதற்காக அந்த கஷ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமின்களுக்கு நிர்ணயிக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தவக்குல் வைக்கிறது என்ன? அல்லாஹ்விடத்துல எப்போ ஒரு மனிதர் தவக்குல் வைக்க வேண்டும்? குறிப்பாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையே சொல்றான் தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருது, தலாக் என்ன? விவாகரத்து. சேர முடியாது என்பதனால ஒரு பெண் கணவனோட இருந்திருப்பாரு, கொடுக்கல் வாங்கல் அல்லது செலவெல்லாம் யார் பொறுப்பெடுத்திருப்பாரு? கணவன் பொறுப்பா இருந்திருப்பாரு. தலாக் விவாகரத்துக்கு பின்னால பொறுப்பில்லைன்றதுனால வாழ்வாதாரம் இல்லாம போகாது, அப்படியே இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பானவன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். கணவன் மனைவியோடு இருந்திருப்பாரு, பிரச்சனையில ஏதோ தலாக் விவாகரத்து பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு கஷ்டம் இயல்பானது வரும். அந்த கஷ்டத்தின் போது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும். அந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் இயல்பானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்துல தவக்குல் வைக்கிறவர்கள், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய காரியத்திலே பொறுப்பு சாட்டுகிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணி இருக்கிற கூலி லேசான ஒரு விடயம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தன்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறான் அப்படின்னு கேட்டால் அந்த பக்குவம், அந்த தன்மை எல்லாருக்கும் வராது. வாய் பேச்சுக்கு சொல்லிடலாம் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எல்லாமே தெரிஞ்சு இருக்கிறான், அல்லாஹ் நடத்திதான் நடக்கிறது, வாய்க்கு சொல்லலாம், எல்லாரும் தெரியும். ஆனால் துன்பத்தின் பொழுது, கஷ்டத்தின் பொழுது உண்மையாகவே அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, கண்டிப்பாக ஒரு முஃமின், அல்லாஹ்வை உண்மையாகவே அறிந்த மனிதர். உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் நிர்ணயிச்சு விட்டார், அப்படியா இல்லையா? நமக்கு நடக்க போகிறது எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கிறான், நிர்ணயித்து வைத்திருக்கிறான் இப்ப நடக்க வேண்டும் என்பதை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அந்த எண்ணங்களை மனிதன் உள்ளத்திலே போற்று அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வான். அல்லாஹை பற்றிய சரியான அறிவு இருக்க வேண்டும். நான் சூரத்து நூறுல எல்லாம் என்ன பார்த்தோம்? அல்லாஹ்னா யாரு, அல்லாஹுடைய அறிவு என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் அறிந்திருக்கிறான் என்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விழுகின்ற ஒரு இலையை கூட வானத்தில் மரத்தில் விலை ஒரு இலையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப யோசித்து பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது, மனிதருடைய விடயத்தில் கவனமாக இருக்கிறான், மனிதனுடைய விடயத்தை நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் எப்படி பொறுப்பு சாட்ட வேண்டும், பொறுப்பு சாட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற கூலிகள் என்ன என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டியிருக்கிறான். அதே நேரத்துல சில பேரை பார்ப்போம், தலாக்குடைய விஷயமாக இருக்கலாம், இந்த விவாகரத்துடைய விஷயமா இருக்கலாம், அல்லது பொதுவான வாழ்க்கையில
அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதுதான் அவருடைய வேலை. அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்வதுதான் வேலை. அப்படின்னு மாற்றம் செய்வதுன்னு கேட்டா, நம் மீது தொழுகையோடு இருப்பது, மூமின்களோடு நல்ல நடந்து கொள்வது, மனைவியோடு நல்ல நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கல சரியாக நடந்து கொள்வது, இஸ்லாம் இவையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்படியா இல்லையா? ஆனால் அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கு மாற்றம் செய்வது, இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? கண்டித்திருக்கிறான். இப்படி நடந்து கொள்ளக்கூடியவருடைய இறுதி முடிவு பாருங்க, மோசமா நடந்து கொள்றாரு. அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறார், அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார். இப்படியான மனிதனுடைய இறுதி முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்குகின்றான், எப்படி ஆக்குவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல ஒரு மூமினாக இருக்கிறாரு, குடும்ப வாழ்க்கையிலா இருக்கலாம், அல்லது மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த விடயத்திலா இருக்கலாம், தலாக்குடைய குறிப்பாக தலாக்குடைய விஷயத்துல, விவாகரத்துடைய விடயத்துல மனைவியோட பக்குவமா நடந்து கொள்றாரு, உண்மையாக இருக்கிறாரு, உரிய முறையில அந்த மனைவிக்கு தலாக் விவாகரத்தை சொல்லுகின்றார். அப்படியான நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற நட்பாக்கியங்கள், கருணைகள் என்ன என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டி, இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக இந்த சூறாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிற பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, யதுல்லு அலா கமாலி குத்ரத்திஹி வ ஸஅத்தி இல்மிஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அற்புதமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு ஏற்படுகின்ற அல்லது உலகத்துடைய இயல்புகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தை முடிக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த அத்தியாயத்துடைய சுருக்கமான உள்ளடக்கங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது நபியை விழித்து ஆரம்பிக்கின்றார். யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிசாஅ, அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லி இருக்கலாம், அப்படியா இல்லையா? அல்லது யா அய்யுஹன் நாசு, மனிதர்களை விழித்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹன் நபியு, நபியே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு சட்டத்தை, ஒரு கட்டளையை போட்டுதான் இருந்தா, பொதுவாக இயல்பு என்ன? மனிதர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், மூமின்களை விழித்து சொல்லியிருக்கலாம். அல்லாஹுடைய தூதரை அழைத்து, அதாவது பின்பு இதா தல்லக்துமுன் நிசா, பொதுவாக மூமின்கள் இதா தல்லக்துமுன் நிசா, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை அல்லது பெண்களை விவாகரத்து தலாக் பண்ணுவதாக இருந்தால் ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்ததிஹின்ன, அவருடைய இத்தாவை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இத்தான்னு சொன்னா காலப்பகுதி. தலாக்குக்கு பின்னால என்ன செய்யணும்? கண்டிப்பா இத்தா என்கிற கால, அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இத்தா இருக்க வேண்டும். எவ்வளவு, அதாவது தலாக் செய்யப்பட்ட பெண்ணுடைய அந்த கால அளவு என்னன்னு கேட்டா சலாசத குரு, அதாவது 3 சுத்தங்கள் அல்லது 3 அசுத்தங்கள், 3 முறை அந்த பெண் செய்ய வேண்டும், மாதவிடாயிலிருந்து சுத்தம் விட்டு இருக்க வேண்டும். அப்படி 3 முறை செய்யப்பட்ட பொழுது அந்த காலப்பகுதியை என்ன செய்ய வேண்டும்? தலாக் செய்கிற பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த இத்தாவை நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல வத்தகுல்லாஹ ரப்பக்கும், இந்த விடயத்துல நீங்க தலாக் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, அந்த விடயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்துடைய சட்டத்தை அல்லது மார்க்கத்துடைய அடிப்படையை ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை அழைத்து நபிக்கு கட்டளை போடுவதாக, யா அய்யுஹன் நபியு. கண்ணியத்துக்குரியவர்களே, தலாக் என்பது லேசான ஒரு விடயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம எப்ப வேணாலும் சண்டை வந்தால் அல்லது குடும்ப பிரச்சனை தகராறு வந்தா மனைவியை தலாக் பண்ணிடலாம், விவாகரத்து பண்ணிடலாம். லேசான விடயம் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னும் செய்தி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய யுத்தம் சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்டா, அப்கதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், தைஃபான செய்தி, அதாவது இது பலவீனமான செய்தியாக இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய யுத்தத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படக்கூடிய ஒரு ஹலாலாக்கப்பட்ட விடயம் என்னன்னு கேட்டா அதுதான் விவாகரத்து, தலாக் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு லேசான விடயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல, எங்கேயோ ஒரு 2 பேர் பிரிஞ்சுட்டு போனா என்ன, குடும்ப விஷயம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பேணுதலாக, அவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும். சண்டைகள் குழப்பங்கள் வந்தாலும் கூட அந்த தலாக் என்கிற கடைசி, இனிமே எனக்கு அதாவது இதுக்கு பின்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற சூழல் வருகிறதே, அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவெடுப்பதாக இருந்தாலுமே பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
ஒரு ஆணுடைய எப்படியான பண்புகளை அந்த ஆண் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அவ்வளவு கண்டிப்போடு சொல்லிக் கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தி, இந்த வசனம் இறங்குவதற்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தல்லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விவாகரத்து பண்றாங்க. அஹ்லஹா, அல்லாஹ் அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்குகின்றான் என்று ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் இதுதான் பரிபூர்ணமான சபபுன் நுஸூல், அதாவது காரணம் கிடையாது. அதே நேரத்துல இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்லக ஹப்ஸத, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹை தலாக் பண்றாங்க. சும்மா ராஜஅஹா, என்ன செய்றாங்க, பின்பு தலாக்கை பெண்ணை மீட்டுக் கொள்கிறாங்க என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதனால் தான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான் என்று ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில செய்தியை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அவர் என்ன செய்யறாரு கேட்டா, அன்னஹு தல்லக இம்ரஅத்தஹு வஹிய ஹாயிவா, அதாவது மாதவிடாய் என்கிற அந்த மாதவிடாய் காலப்பகுதியில அவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணுகிறாரு, தலாக் பண்றாரு. இப்ப இதை என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருடைய வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபதக்கர உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகய்யப, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி போய் சொல்றாங்க, என்னுடைய மகன் இருக்கிறாரு, அவர் அந்த பெண்ணை தலாக் செய்து விட்டாரு, ஆனால் அவள் மாதவிடாயுடைய காலத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு சொல்றாங்க, அவங்கள சேர்த்துக்கோங்க, நீங்க தலாக் இந்த மாதிரி இந்த நேரத்தில் சொல்லிடாதீங்க, ஹத்தா தஹுர, அவள் சுத்தமாக ஆகு வரைக்கும். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, தலாக் பண்ணுவதாக இருந்தா மிக முக்கியமான முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பெண் என்ன செய்யணும், சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது மாதவிடாயுடைய காலப்பகுதியில தலாக் கிடையாது. இது முதலாவது விஷயம். அதனால்தான் அந்த இத்தாவை என்ன செய்து கொள்ளுங்க, அந்த காலத்தை வரையறுத்துக் கொள்ளுங்க. இத்தான்னு சொன்னா அவங்கள சுத்தமான நேரம், அவங்க மாதவிடா இல்லாம இருக்க வேண்டும். அதே நேரத்துல மாதவிடா இல்லாம இருந்தாலும் இன்னும் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா, அவளோடு உடல் உறவில் ஈடுபடாம இருக்கணும். ரெண்டு விஷயம். ஒன்னும் சுத்தமான என்கிற அதாவது மாதவிடாயில் இல்லாமல் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதே நேரத்துல அந்த மாதிரி காலப்பகுதியில உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி பொழுது என்ன செய்ய வேண்டும், தலாக் சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டா, அதுதான் சுத்தத்தை நிர்ணயிக்கிறது. அதுதான் அந்த மாதிரி சுத்தம் தான் பின்னுக்கு வரப்போற காலத்துல பொருத்தமாக இருக்கிறதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அதே நேரத்தை கண்ணியத்துக்குரியவர்களே, லா யுதல்லிகுஹா வஹிய ஹாயிதா வலா ஃபீ துஹ்ரின் கத் ஜாமஅஹா ஃபீ, அதாவது சுத்தமா இருந்தாலும் கூட ஏற்கனவே சொன்னதே போன்று உடல் உறவில் ஈடுபடக்கூடாது என்கிற செய்தியை நான் பார்க்கிறோம். இந்த அடிப்படையை வைத்து உலமாக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டா, அஹ்காமு தலாக், தலாக்குடைய சட்டம் இருக்கிறதே, கஸ்ஸமூஹா இலா தலாக்கில் பித்அத்தி வ சுன்னா, அதாவது தலாக்குல் பித்ஆ, பித்அத்தான தலாக் விவாகரத்து, தலாக்கு சுன்னா, சுன்னத்தான ஆகுமாக்கப்பட்ட தலாக் என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, தலாக்கன்னா ஒண்ணுதான், அதுல சுன்னத் பித்அத்துன்னு இல்ல, விவாகரத்துன்னா ஒண்ணுதான் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. இப்ப தலாக்குல் பித்ஆ, அதாவது வழிகேடான அந்த தலாக் என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணை அந்த மாதவிடாயின் பொழுது ஒருத்தர் தலாக் பண்றாரு, இதை நான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரத்துல மாதவிடாய் இல்லாத பகுதியிலுமே உடலுறவு பண்ணி கொண்டிருக்கிறாரு, அந்த இடத்துல தலாக் பண்றாரு, இந்த இது செய்யாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல வஹ்சுல் இத்தா, கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த இத்தாவை கணக்கெடுத்துக்கோங்க. அதாவது சரி, எப்ப வேண்டாம் பெண் தானே, இருந்துட்டு போட்டும், எத்தனை காலம் வேண்டாம் இருந்துட்டு போட்டும் என்று விட்டு விடாதீர்கள். எப்ப ஆரம்பிக்கிறா, எப்ப அந்த தலாக்குடைய காலம் முடிகிறது என்பதை, அந்த சுத்தத்தை நம்ம பரிசீலனை பண்ண வேண்டும், கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அதே நேரத்துல வத்தகுல்லாஹ ரப்பக்கும், இந்த விஷயம் இருக்கிறதே, இந்த தலாக்குடைய விஷயம் இருக்கிறதே, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையாக போட்டார். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, தலாக் சொல்லிட்டார் ஒருத்தர், அவர் என்னது சுத்தமான இருக்கிறாரு, அவளோடு உறவில் ஈடுபடவில்லை, இப்போ தலாக் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சட்டம் என்னன்னு கேட்டா,
லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவ எந்த வீட்டுல இருந்தாலோ அந்த வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க. தலாக் சொல்லிட்டாரு. தலாக் சொன்ன பின்னால அவ இருக்கிற வீடு அது உங்களோட வீடா இருக்கலாம், அவட வீடா இருக்கலாம், வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க. ஓலா யஹ்ருஜ்ன, அந்த பெண்ணும் என்ன செய்திடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தலாக் சொல்லிட்டு இருந்தானே உடுப்பெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறது அப்படி கிடையாது. இஸ்லாம் அதை ஒரு பொழுதும் அங்கீகரிக்கவில்லை. தலாக் சொல்லிட்டாரு, மேல உள்ள நிபந்தனை எல்லாம் பார்த்து தலாக் சொன்ன பின்னாலேயுமே வீட்டை விட்டு ஒரு பொழுதும் விரட்டி விடக்கூடாது. எந்த எந்த அளவு எந்த காலம் வரைக்கும் விரட்டக்கூடாது? காலம் என்ன? இத்தா முடிவு வரைக்கும். இத்தாவுடைய காலம் என்ன? அது 4 மாசம் கணவன் மரணிச்சா. இது தலாக்குடைய என்னன்னு கேட்டா 3 மாதவிடாய் காலம். தலாக்கத்தை குருன்னு சொல்றது. அது குருன்னு சொன்னா சில உலமாக்கள் சுத்தம் 3 முறை சுத்தமாகிறது, 3 முறை அசுத்தமாகிறது, அந்த மாதிரி கருத்துல சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி காலப்பகுதியில என்ன செய்திடக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டிடக்கூடாது. இவர் தான் எல்லாம் முழுமையா பொறுப்பு. அவருடைய உணவா இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த கணவன் தான் பொறுப்பு என்கிறத பாக்குறோம். அதே நேரத்துல ஆனா ஒரு நிபந்தனை, இல்ல தீன பிஃபாஹிஷத்தி முபையினா, வீட்டை விட்டு விரட்டிடக்கூடாது. ஆனா அந்த பெண் ஒரு மோசமான எதிர காரியத்தில் ஈடுபட்டா, அதாவது பிஃபாஹிஷத்தி முபையினா, தெளிவா குற்றச்சாட்டு இல்ல, சரி நீங்க இப்படி இருக்கிறீங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு விரட்டிடக்கூடாது. தெளிவுபடுத்த பின்னால உண்மையிலேயே இவ்வளவு ஒரு குற்ற செயல் ஈடுபட்டு இருக்கிறார், குறிப்பாக ஜினா, விபச்சாரம் அல்லது அதாவது நம்ம எதை மோசமா நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறார், அது குற்றச்சாட்டு. பக்கத்து வீட்டுல உள்ளவர் சொல்றது இல்ல, தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவாக பின்னால அதாவது நிபந்தனை, அந்த மாதிரி தெளிவு வந்தா மட்டுமே வீட்டை விட்டு விரட்டணும். சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதுதான் உங்களுக்கு எல்லாம் மார்க்கமாக்கிய வரம்பு. அதாவது ஒரு பெண்ணை நீங்க தலாக் பண்ணணும், விவாகரத்து செய்யணுமா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு போன்ற வரையறை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு காக்கி இருக்கிற மார்க்கம் என்னன்னு கேட்டா, மேலே சொன்ன விடயங்களை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்க வேண்டும், சுத்தமா இருக்க வேண்டும். சுத்தமா இருந்தாலுமே உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. தலா சொல்லிய பின்னால வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. சரி தலா சொல்லிட்டாதானே என்று மனைவி வீட்டை விட்டு போயிடக்கூடாது. இவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போட்டிருக்கிற மார்க்க வரம்பு. உம்மையத்தை அத்த ஹுதூதல்லாஹ், யார் இந்த மார்க்க வரம்பை மீறுகிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான், ஃபக்கத் ஸலம நஃப்ஸஹு, அவர் தனக்குள்ளே அநியாயம் செய்து கொண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது 1வது வசனம். இந்த வசனத்துல கடைசியாக முடிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லா தத்ரி லஅல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா. நீங்க இதுக்கு முன்னால தலாக் சொல்லிட்டீங்க, தலாக் சொன்ன பின்னால மனைவியே அவருடைய வீட்டுக்கு அனுப்பாம உங்களோட வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களே, நீங்க கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க, அவருடைய ஆடைக்கு நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க, உணவுக்கு பொறுப்பா இருக்கிறீங்க. இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஹிக்மத்தை, ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறார். லா தத்ரி லஅல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா. நீங்க இப்படி தலாக் சொன்ன பின்னால என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, தலாக்கு நிறைய விவாகரத்து செய்யறா சும்மா செய்யறது இல்லையே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்னும் பொருளாதார பிரச்சனையா இருக்கும், அல்லது ஏதாவது சண்டை இருக்கும், ஏதாவது தவறான புரிந்துணர்வு இருக்கும். இப்ப அவர் 1 மாசம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வீட்டுல இருக்கிறார். ஆனா தலாக்குடைய பெண்ணா இதா இருக்கிறார். இந்த இதா இருக்கிற காலப்பகுதியில என்ன நடக்கலாம், நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை இல்லாம போயிடலாம். பொருளாதார பிரச்சனை இருந்தா அது இல்லாம போயிடலாம், அல்லது தவறான ஏதாவது சிந்தனை நம்ம விளங்கி இருக்கிறோம், அந்த தவறான விளக்கம் இல்லாம போயிடலாம். இப்படி ஏதாவது நடந்து அந்த பெண்ணை மீட்டுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப தலாக் சொன்ன பெண்ணை மீட்டுக் கொள்ளலாமா இல்லையா? மீட்டுக் கொள்ளலாம். எப்போ எது வரைக்கும் மீட்டுக் கொள்ளலாம்? 3 தலாக்குன்னு கேட்டா அந்த 3 காலம் முடிகிற வரைக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட இந்த காலம் இருக்குது 3 சுத்தம், அது வரைக்கும் வீட்டுல தான் இருப்பான் அந்த பெண். அது வீட்டுல இருக்கிற அந்த காலப்பகுதியில் அந்த வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த ஆணுக்கு மீட்டுக் கொள்ளலாம். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லா தத்ரி லஅல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சட்டங்கள் இதோடு துறப்பட்ட விஷயங்கள், இதற்கு பின்னால அந்த அதாவது சில பெண்களுக்கு மாதவிடாய் வருதா இல்லையான்றதை புரிந்து கொள்ள முடியாம இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையே சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அதை கணிக்கிறது, நல்லாவே வயது முதிர்ந்திருந்தா அந்த மாதிரி பெண்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது, இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டமாக
சொல்லி காட்டுவதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வரம்பாக, கட்டளையாக, அது மாத்திரம் கிடையாது, தலாக் என்கிறதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வணக்கமாக, அதாவது தேவை ஏற்படுகிற பொழுது ஆகமாக்கப்பட்டாலும் கூட அதற்கு பின்னால பல சட்டங்களையும், அதற்கு பின்னால் இந்த மனிதர்களுக்கு, சமுதாயத்துக்கு தக்குவா முன்னால் நிறுத்தி அல்லாஹ் பயந்துக்கோங்க, தக்குவா, அதாவது நீங்க விவாகரத்து என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று செய்தி